இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் சயின்ஸ் கொஷின் பேப்பர் மாடல் கொஷின் பேப்பர் தான் இது. ஓவரால் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸு. ஸோ இதில் 1 மார்க்ஸ் நமக்கு ஓவரால் நமக்கு இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து ஏன்னா நமக்கு 1 மார்க்ஸ் வந்து சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்க, ஃபுல் மார்க் கிடைக்கிற மாதிரி நம்ம 4 மார்க்கில் கேட்குறாங்க. அதனால நம்ம 1 மார்க்ஸை ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், 100ல் 10 1 மார்க்ஸ், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருக்குது. அகெயின் 10 1 மார்க்ஸ், fill in the blanksல 10 + 10 20 மார்க்ஸ். இப்போ வர நமக்கு எவ்வளோ கவுண்டிங் பார்க்கலாம். 1 மார்க்ஸ் வரைக்கும் நம்ம வந்து தரோவாக இருந்தால் நமக்கு எந்த அளவுக்கு மார்க் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே, ஏன்னா 1 மார்க் ப்ரிப்பரேஷன் வந்து டைமிங்கும் ரொம்ப கம்மியாக ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1 வேர்ட் ஆன்சர் நமக்கு மெமரைஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் ஈஸியாக இருக்கும். 10 + 10 20 and then again state true or false, if false give corrections இருக்கு இல்லையா, அது 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வர 25 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்கில் கவர் ஆகிருக்கு. தென் அகெயின் மேட்ச் த ஃபாலோயிங்கும் நமக்கு வரும். அதில் வந்து மேட்ச் த ஃபாலோயிங், அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர், fill in the blanks, true or false, இது வரைக்கும் படிச்சிட்டிங்கன்னா நமக்கு 30 மார்க்ஸ் சாலிடாக எடுத்துடலாம். 10 சூஸ், 10 ஃபில்லப்ஸ், 5 true or false and then 5 match the following. டோட்டலி நம்ம 100ல் 30 மார்க்ஸ் நம்ம இதிலே 1 மார்க்ஸ்லேயே வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரிமைனிங் வந்து 2 மார்க்ஸ் இருக்குது, 5 மார்க்ஸ் இருக்குது அண்ட் தென் டீட்டெயில் ஆன்சர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஓவரா. நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் 5 மார்க்ஸ் வந்துருச்சு. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி 15 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸில் நீங்கள் படிக்க வேண்டியது எல்லா லெசனில் இருக்கிற டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், லாஸோட ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ்னு வருதா அதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரென்ஷியேட், டிஸ்டிங்விஷ்னு வருதா மிஸ் பண்ணாதீங்க. வாட் இஸ் மென் பை, யூசஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், டைப்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வர கொஷின்ஸ், அதாவது யூனிக்காக வர கொஷின்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், டிஃபைன் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் ஸ்னெல்ஸ் லா ஆஃப் ரீஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்க, 3 டைப்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்தது டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் எர்த்திங், டிஃபைன் ஆல்கமி, வாட் இஸ் பொல்யூஷன், ஸ்டேட் த லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன், நெக்ஸ்ட் வாட் இஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். பாருங்கள், டிஃபைன், ஸ்டேட்மெண்ட்டு, வாட் இஸ், அந்த மாதிரி டிஸ்டிங்விஷ், இந்த மாதிரி கொஷின்ஸை படித்தாலே நீங்கள் எத்தனை கொஷினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் நீங்களே கவுண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரியான டிப்ஸை வச்சு நீங்கள் படிச்சிங்கனாலே நான் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்ற ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் எந்த லெசனில், அந்த ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஷின் பேட்டர்னை மிஸ் பண்ணாதீங்க. டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் மென் பை, அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், டைப்ஸ் ஏதாவது இருந்தால், யூசஸ் ஏதாவது இருந்தால். நெக்ஸ்ட்டு கிவ் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கேட்டிருக்காங்க. 3 × 3 9 மார்க்ஸ் வரும், இல்லை 3 × 6 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கலாம். அடுத்தது டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேரி ஆகும் இல்லைங்களா, அதை வச்சு சொல்கிறேன் நான். டீட்டெயில் வந்து 6 × 5 30 மார்க்ஸ். ஃபிசிக்ஸ்லேருந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கெமிஸ்ட்ரியிலேருந்து 3 கொஸ்டின் அண்ட் தென் பயாலஜிலேருந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கொஸ்டின் பாருங்கள், யூசஸ் நான் படிக்க சொல்லியிருந்தேன், யூசஸ் ஆஃப் மேக்னெட் படிச்சிங்கன்னா வந்து டீட்டெயிலில் 1 அட்டென்ட் பண்ணலாம். சரிங்களா? எக்ஸ்பிளைன் அப்படின்ற கொஷினை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கொஷின் தெரியுமோ சைட் ஹெட்டிங் போட்டு பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கும். இல்லையா, நீங்கள் பேராகிராஃப்க்கு சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு பேராகிராஃப் மாதிரி தான் என்னால் எழுத முடியும்னா நீங்கள் அப்படியும் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துங்க. டயக்ராம் இருந்ததுன்னா அதுக்கு வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.